விஜய் வந்து காவேரி வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நர்மதாக்காக வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் வரட்டும் பார்த்துக்கலான்றாரு. இதை கேட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இவர் எதுக்கு நம்ம வீட்டு விஷயத்தில் தலையிடுறதுக்கு, இவர் யார், இவர் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக எல்லாக்கிட்டே கத்திட்டு இருக்காங்க. யாரும் காவேரியை கண்டுக்காமல் வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. அதனால் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி. அடுத்து வந்து அந்த நர்மதா வந்து மிரட்டின அந்த பையன் வந்து வீட்டுக்கு வராரு. ஃபோட்டோஸ்லாம் காட்டி வந்து நர்மதாக்கு எனக்கும் வந்து லவ் இருக்குது, நாங்கள் ரொம்ப லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு நர்மதா இந்த பையன் சொல்கிறதுலாம் போய், நான் அந்த பையனை லவ்வெல்லாம் பண்ணல, நான் சும்மா தான் பழகினேன், அதை போய் இந்த பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோலாம் எடுக்கவே எடுக்கலன்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே அந்த பையன் வந்து இல்லை இல்லை என் கூட தான் நர்மதா ஃபோட்டோ எடுத்தா, இப்போ என்னை லவ் பண்ண மாட்டேன்றா, இப்போ என்னை லவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டே அந்த பையன் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம காவேரி. அந்த பையனை அடிக்க போகிறாங்க. அப்போ விஜய் தடுத்து நிறுத்துறாரு. உடனே வந்து நீ எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க மிஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த பையன்கிட்ட பேசுகிறாரு. அப்படின்னா வந்து நீ உடனே நர்மதாவை கல்யாணம் பண்ணிக்க, உங்களுக்கு 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாரு. அது கேட்டு அந்த பையன் அதிர்ச்சி அடைகிறாரு. வீட்டில் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. காவேரி நீ அமைதியாக இருக்காவே, அமைதியாக இருங்க மிஸ் அப்படின்னா, அதான் வந்து தம்பி பேசுகிறாரு, நீ அமைதியாக இருக்கு, என்னம்மா அவர் கல்யாணம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, நீ அமைதியாக இருடி அப்படின்றாங்க. உடனே எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த பையனும் அதிர்ச்சியாக பார்க்குறாரு. சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, கல்யாணமா, நான் இப்படி நான் படிச்சுட்ருக்கேன் சார் அப்படின்னோடனே, படிச்சு தானே இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கும்போது தானே லவ் பண்ணுறீங்க, லவ் இதுக்காக பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணுறதுக்காக தானே லவ் பண்ணுறீங்க, அப்போ கல்யாணம் பண்ணிக்கங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிச்சிடும், கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, அவளும் என்ன வேணாலும் படிக்கட்டும், நீங்கள் இப்போ 2 பேரும் லவ் பண்ணுறீங்களே அப்படின்னோடனே, சார் கல்யாணம்லாம் ஒன்றும் வேணாம் சார், லவ் மட்டும் பண்ண சொல்லுங்கள் சார், என்னப்பா இது அநியாயமாக இருக்குது, லவ் பண்ணுவீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து நீ லவ் பண்ணுறதா உண்மையாக இருந்தா நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நான் நம்புகிறேன், நீ கல்யாணம் பண்ணிவிக்கோ, நான் இப்போவே வந்து 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணுறேன், என்னத்த நான் சொல்கிறது கரெக்டு தானே, நீங்கள் சொன்னீங்கன்னா சரி அப்படி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சம்மதிப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போ அவங்க அம்மா அப்பா கூட்டின்னு வந்து பேசுகிறேன் அப்படின்னோடனே, சார் அது வந்து சார் அது வந்து என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது சார், அப்போது முதல்ல இடத்த காலி பண்ணு, நீ தான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்லலை, அப்புறம் எதுக்கு லவ், தேவையில்லைல்ல உனக்கு அப்படின்னோடனே, சார் அது வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பொண்ணே தப்பாக பேசுகிற நீ, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போமா, நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கேன், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், சும்மா லவ் பண்ணி ஏமாத்தலான்னு பார்க்குறியா, உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபோட்டோவில் நான் நம்பிடுவேன் நினச்சியா, இது எந்த ஃபோட்டோ, எப்படி இது ரெடி பண்ண முடியும் எனக்கு தெரியாதா, அவ்வளோ தைரியமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பண்ண அரைகிறாரு. சார் அது வந்து சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோதான், இரு ஒரு நிமிஷம் இரு, நான்லாம் சொன்னால் உனக்கு வராது, ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வர வைக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து எல்லாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குறது ரொம்ப பெரிய தப்பு, அந்த பொண்ணு நினச்சா உனக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், மாட்டி விட்டுருக்கலாம், உன்னை படிக்க விடாத அளவுக்கு பண்ணியிருக்கலாம், உன் மேனேஜ்மெண்ட் கிட்ட உன் காலேஜில் சொன்னால் ஒரு டிசி கிழிச்சு கையில் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்கள் பொண்ணு வந்து ஒதுங்கி இருக்கணும்னு நினச்சா நீ எங்கள் பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா, ஃப்ரெண்ட்ஸாக பழகினா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பையன் வந்து அப்படியே மன்னிப்பு கேட்டு அழறாரு. என்னை மன்னிச்சிடுங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அடித்து வந்து இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்தா காவேரி எப்படி மெய்மறந்து போகிறாங்க, எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்காக இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் நினச்சி கூட பார்க்கல இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நீங்கள் தான் அடிக்க போனீங்களே மிஸ் அப்படின்னோடனே, ஆமாடி நீ அடிக்க போனது ரொம்ப பெரிய தப்பு, அடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா, நான் அடிக்கணும்னு எனக்கு தோணுச்சுமா, அதனால தான் நீ அடிச்சிருந்தா இது வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அந்த பையன் மறுபடியும் பிரச்சனை தான் கொடுத்துருப்பான். ஆனால் வந்து விஜய் தம்பி எவ்வளோ வந்து நாசுக்காக பேசி இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு பார்த்தல அப்படின்னோடனே, ஆமாம்மா கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நானும் பேசி முடிச்சிருப்பேன் அப்படின்னு, நீ நல்லா பேசி முடிச்சிருப்படி, கட்டையை தூக்கின்னு ஓடி வந்தேன் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. என்னக்கா நீ இப்படி பேசுகிற நீ அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாடி நீ தானே அப்படி பண்ண அப்படின்றாங்க. உடனே நர்மதா அழுதுகிட்டே ஓடி வந்து அப்படியே வந்து விஜயோட வந்து காலை வந்து கட்டிக்கிட்டு நன்றி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. என்னை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு. நர்மதா இதுக்கெல்லாம் போய் அழலாமா, இங்கே பார் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், அதை போல்டாக வந்து நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும், பார்க்குறல உன் அக்கா வந்து காவேரியை பார்க்குறல, அவங்க எப்படி போல்டாக இருக்காங்கன்னு பார்க்குறல, எந்த விஷயத்தையும் போல்டாக ஹேண்டில் பண்ண அவங்கக்கிட்டேருந்து நீ கற்றுக்கணும், நீ நிறைய விஷயங்கள் உங்கள் அக்காவை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னோடனே அப்படியே காவேரிக்கு அப்படியே ஒன்றும் புரியல, அப்படியே விஜயை பார்த்துட்ருக்காங்க சந்தோஷமாக.